ஹலோ கைஸ், தற்பொழுது இந்திய அணி பங்களாதேஷ்க்கு எதிரான டெஸ்ட் தொடரை 2-0 என கைப்பற்றியிருக்காங்க. இந்த போட்டியில் அஸ்வினுக்கான தனிப்பட்ட சாதனைகளை பார்த்தீங்கன்னா, இந்த தொடரில் அஸ்வின் 114 ரன்களை குவிச்சது மட்டும் இல்லாமல் 11 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி இந்த தொடருக்கான தொடர் நாயகன் விருதை பெற்றிருக்காரு. இதன் மூலமாக டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிக முறை தொடர் நாயகன் விருது வென்ற முத்தையா முரளிதரனுடைய சாதனையை சமன் செஞ்சிருக்காரு. மேலும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர் என்ற பெருமையை பெற்றிருக்காரு. இதற்கு முன்னதாக ஜகீர் 31 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். தற்பொழுது அஸ்வின் 34 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்த சாதனையை முறியடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏஷியாவுக்குள்ளே நடைபெறும் டெஸ்ட் போட்டிகளில் அதிக விக்கெட் வீழ்த்தியவர் பட்டியலில் ஜாம்பவான் அனில் கும்ப்ளேவுடைய சாதனையை முறியடித்து ரவிச்சந்திரன் அஸ்வின் தற்பொழுது முத்தையா முரளிதரனுக்கு பிறகு 2ஆம் இடம் பிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 500க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை வீழ்த்தினது மட்டும் இல்லாமல் 20+ போட்டிகளில் 50க்கும் மேற்பட்ட ரன்களை குவித்த முதல் வீரர் எனும் பெருமையை பெற்றிருக்காரு. மேலும் கபில் தேவுக்கு பிறகு சென்னை சேப்பாக்கத்தில் 2 முறை சதம் விளாசி 5க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் பந்து வீச்சாளர் எனும் பெயரை தற்போது ரவிச்சந்திரன் அஸ்வின் பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் 3 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளிலையும் 50க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை வீழ்த்திய ஒரே பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் மட்டும்தான். இதற்கு முன்னதாக நியூசிலாந்து அணியைச் சேர்ந்த டிம் சவுதி, ஆஸ்திரேலிய அணியைச் சேர்ந்த நேத்தன் லைன் மற்றும் பேட் கமின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் 50க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை வீழ்த்தியதே சாதனையாக இருந்தது. தற்பொழுது ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த சாதனையும் இந்த போட்டியில் முறியடிச்சிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.